நல்லவர். அவர் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவன், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின தேவன், அவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தவர், பிரபலமான ராஜாக்களை எல்லாம் தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அழித்து சங்காரம் பண்ணின தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்தில் கர்த்தர் போஷித்து நடத்தினவர், தாழ்வில் அவர் நினைத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை, பரலோகத்தில் இருக்கிற தேவனை பூமியில வாழ்கிற நாம் அனைவரும் துதிக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினால அந்த தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். எல்லாவரை வரவேற்று நாம் திரும்பி சொல்லுவோமா? ஓ எங்கள் மத்திய ஆசை வாடிடும் ஓ மகிமையா ஏனை நீரப்பிடும் எங்கள் மத்திய ஆசை வாடிடும் ஓ மகிமையா ஏனை நீரப்பிடும். ஆவியான தேவனே, இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். சபையாராய் இன்னும் பல இடங்களில் கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இன்றைக்கு இந்த ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு துதி பலிகளை, நன்றி பலிகளை செலுத்த இதுவரைக்கும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்த எங்கள் தகப்பனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய எல்லா ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து உங்களுடைய நாமம் மகிமைப்பட எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இன்றைக்கு பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஹோப் ஏஜி சர்ச் சபையின் சார்பாய் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எஸ், இப்பொழுதுக்கு நம்ம சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடமா இருக்கிறது இல்லையா? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நம்ம கூடி வருகிறோமோ அப்போ நம்ம இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். இன் ஆர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நம்ம பல விதமான சூழ்நிலைமைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைமைகளில் பல விதமான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு எக்ஸாம், தேர்வுகள் எடுத்துக்கோங்களேன். தேர்வுன்னு சொன்னோம்னா நமக்குள்ள ஒரு பயம், பதட்டம் வருகிறது. அது திருமண காரியம்னா ஒரே பரபரப்பு இல்லையா? மரணம்னா துக்கம். இது போல் சூழ்நிலைமைகள் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் கொண்டு போகிறதாய் நமக்கு இருக்கிறது இல்லையா? வீடுகள் எடுத்தோம்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இடமாய் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பலர் நம்ம கிட்ட பேசுறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்ககிட்டயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. 4 நாள் நல்லா இருக்கிறோம், 4ஆவது நாள் பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுது, இப்படிலாம் சொல்கிறத கேட்டிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் ஒரே விதமான சந்தோஷம், மகிழ்ச்சி வீடுகளில் இருக்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் மகிழ்ச்சி தருகிற இடமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அதுதான் சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 119 அதிகாரம் நம்ம 92 வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 143 வசனத்தில் அவருடைய கற்பனைகள் எல்லாம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரிந்தது. சங்கீதம் 122 1 வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது மன மகிழ்ச்சி, அவருடைய செய்கைகள் எல்லாம் மன மகிழ்ச்சி என்று சங்கீதம் 92 6 வசனத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு துதி பலிகளை செலுத்தபடியாய் வந்திருக்கிறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? எஸ், முதலாவது பாடல் நம்ம யாவருக்கும் தெரிந்த பாடல், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் உண்மையோடும் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மையோடும் உண்மையோடும் உம்மையார
நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நானும் உம்முடைய வல்லமைகளை பாடி காலையிலே உம்முடைய கிருபைகளை புகழுவேன், ஏனென்றால் நான் நெருக்கப்படுகிற வேலையிலெல்லாம் கர்த்தர் நமக்கு தஞ்சமும் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற வசனத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த தேவனை நோக்கி அவருடைய இன்பம் எல்லாம் நிரந்தரமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா ஆண்டவரை உண்மையோடு துதிக்கு பாத்திரராகி அவரை துதித்து சொல்வோம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை, நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை 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 உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு தானே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would you over evil the victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. அவர் நெகிழ்ந்த கைகளை முழங்கால்களை அவர் திரும்ப வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாக்குகிறார். இன்னைக்கு பேக் டு பொசிஷன், மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை அப்படியாய் உங்கள் வாழ்க்கையில செயல்பட போகிறது. எல்லா உற்சாகத்தோடு ஆண்டுடைய வல்லமையை விசுவாசித்து திரும்பி நாம பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இயேசுவின்
இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. அவருடைய வல்லமைகளை நினைத்து குணமாக்குகிறவர், வல்லமை நினைத்து சுகப்படுத்துகிறவர், காயப்படுத்துகிற வல்லமை, அவருடைய வார்த்தையில வல்லமை, அந்த வல்லமை இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கி ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கட்டுகள் விடுதலையாகும்படியாக ஓ ஜீசஸ் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அதிகாரம் கர்த்தர் ஒருவருக்கே உண்டு. அதை நாம் விசுவாசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஒரு ஆங்கில பாடல். இந்த பாடலில் ஒரு வேர்டு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வேர்டு அப்படின்னா பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ என்ற வேர்டுக்கு மீனிங் வந்து நான் டிக்ஷனரியில் பார்த்துட்டு வந்திருக்கேன். சரியா? என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an important discovery or development that helps to solve a problem. ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தான் பிரேக் த்ரூ. அப்படிப்பட்ட வழியை கண்டுபிடிக்க ஆலோசனை கொடுப்பதற்கும் வழியை உண்டாக்குகிற நபராய் ஆண்டவர் இருக்கிறார். Jesus is the only person who brings breakthrough in our life. அப்படிதானே? அந்த அர்த்தத்தை உடைய பாடல்களை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Many times in our life as a Christian we expect and pray that God should stop some dangerous situation to occur in our life. எப்படின்னா ஒரு ஆபத்து நிறைந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நம்ம ஜபம் வேற நம்ம அதற்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? If sometimes happens, some bad situations happens in our life, immediately we raise a question towards God that why it's happening to my life அப்படின்ட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் என்னை விட்டு நீக்குங்க அப்படின்ட்டு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். But as a Christian we should know one truth. என்னன்னா God never stops situation to occur in our life. Rather he allows us, he helps us to pass through, he helps us to go through and helps to face those situations so that we will be the conqueror on among those situations. Hallelujah. இன்றைக்கு ஒரு போராட்டம் இருந்தாதான் வெற்றி அறிவிக்கப்படும். ஒரு யுத்தம் இருந்தாதான் யார் ஜெயித்தவங்க தோத்தவங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யுத்தம், போராட்டம், பிரச்சனைகளை சந்தித்த பின்புதான் ஆண்டவர் நாம் ஜெயித்தவர்கள் என்று கர்த்தர் நம்மை நிரூபிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. That's what happened in the Bible, in the book of Acts, chapter 15. We know very clearly that the angel of God brought Peter from the jail prison to out of the prison. While he brought Peter out of the prison, when they could come close to the iron gate which leads to the city, we all know very well that that city gate opened by itself. Hallelujah. That's what going to happen in our life. அவங்க பேதுரு, அந்த தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன் சிறைச்சாலை இந்த பேதுருவை வெளியில கொண்டு வரும்பொழுது அந்த நகரத்திற்கு போகிற அந்த இரும்பு கதவு கிட்ட வந்தாங்க. அது யாருமே திறக்கல, தானாய் திறவுண்டது என்று வசனத்தில் பார்க்கிறோம். அதன் ஊடாய் they pass through it அப்படின்னு நம்ம வார்த்தைகளில் பார்க்கிறோம் இல்லையா? அதன் ஊடாய் கடந்து போகும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னைக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு வழி பிறக்கணும், ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணுன்ட்டு நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது, உங்களுக்காக ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது தானாகவே கதவுகள் திறக்கிறதா இருக்கிறது. நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம போராட வேண்டிய இடம் கதவு கிட்ட கிடையாது, ஆண்டவர் கிட்ட. ஹல்லேலூயா. இன்னைக்கு கதவு கிட்ட போய் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு அது கிடையாது. தேவனை நோக்கி, அவரை நோக்கி நம்ம போராடி அவரை அலட்டி கொண்டிருந்தோமானால் கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த பாடலை தான் ஒரு இங்கிலீஷ் சாங் நம்ம பாட போகிறோம். பிரேக் த்ரூ. ஏற்கனவே சொன்ன வழியை உண்டாக்குகிற தேவன். ஓ ஜீசஸ், you are the undefeated one, my light and my salvation. When the wicked, my enemies and my foes came upon me to eat up my flesh, they stumbled and fell. Omnipotent, almighty, defender
refuge, the one I run to. You are the God, you are the God of the breakthrough. You are the God of the breakthrough. When I can't see my way through, and I really don't know what to do, I look to you, breakthrough. Walls fall down when I shout through, strongholds break when I pray through. So I'm gonna praise you. You are the God, you are the God of the breakthrough. அவர் உடை தெரிகிற தேவன், பாதைகளை உண்டாக்குகிற தேவன். Whether it is flood or fire, எதுவா இருந்தாலும், மனிதனால் உண்டாக்கப்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாலும், இயற்கையாக காணப்படுகிற செங்கடலா இருந்தாலும், அவருடைய வல்லமை உடைக்கிறதாயும் பிரிக்கிறதாயும் உருமாற்றுகிறதாயும் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. breakthrough in my heart, breakthrough in my mind, breakthrough in my spirit. என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தனையில், என் ஆவியில், என் ஆத்துமாவில், என்னுடைய பலவீனங்களில், என்னுடைய போராட்டங்களில் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? breakthrough in my heart, breakthrough in my mind, breakthrough in my spirit, breakthrough in my soul, breakthrough in my weakness, breakthrough in my struggle. You are the God, you are the God of the breakthrough in my worship, breakthrough in my praise, breakthrough when I live and glorify your name, breakthrough when I dance, breakthrough when I shout. You are the God, you are the God of the breakthrough. You are the God of the breakthrough. When I can't see my way through, and I really don't know what to do, I look to you, breakthrough. Walls fall down when I shout through, strongholds break when I pray through. So I'm gonna praise you. You are the God, you are the God of the breakthrough. Yes, அந்த வல்லமையின் ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு வழி பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனையில சிக்கிக்கொண்டு எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், பல விதங்களை ஐ ட்ரைட் லாட், ஸ்டில் நத்திங் ஹேப்பன்ஸ். அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய பாதை, எத்தனை கதவுகள் அடைத்தாலும் ஒரு திறந்த கதவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதை கண்டுபிடிக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். ஹalleluya. Door is open but our eyes are closed. அந்த நிலைமையில தான் நாம இருக்கிறோம். என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுங்க. கர்த்தர் செய்ய போகிற மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் என்னை திறந்தருளுங்கன்னு சொல்லி ஹalleluya உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழிகளை உண்டாக்குகிறார், போராடுகிற நேரங்களில் உதவி செய்கிறார், எதிராளியை வீழ்த்துகிறார். Why God is doing such things for us? எதற்காக ஆண்டவர் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? The only reason is He loves us very much. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தான் உண்டாக்கின மனிதனை நேசித்த ஒரே காரணத்தினால தான் அதற்கு ப்ரூஃபா ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை அதிகமாய் நேசிக்கிற அந்த காரியத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை நிரூபித்து காட்டினார். அந்த தேவன் நம்மிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும், நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற பிரதான கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். கிறிஸ்டியானிட்டி என்பது அன்பு சார்ந்தது தான் இல்லையா? லவ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இல்லையா? இன்னைக்கு அந்த நேசிக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரை வேதத்தில் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரை நேசிப்பதை பல விதங்களில் வெளிப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப டச்சிங்காக எப்பயுமே நான் யோசித்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா, நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் உத்தம தைலமாகிய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் சில ஊற்றினால், இங்கிலீஷ்ல வேர்ட் எப்படி கொடுத்துருக்குன்னா, an expensive perfume and very expensive perfume அப்படின்ட்டு அந்த பாட்டிலை குறித்து மிக்க விலையேற பெற்ற அந்த தைலத்தை
உடைத்து பாட்டிலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. மீண்டும் அந்த பாட்டிலை வச்சு நம்மள அந்த பாட்டிலை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் டைம் அடுத்த இதை வைக்கலாம். எவ்ரிதிங் எல்லாத்தையுமே அவள் உடைத்து ஆண்டவருடைய சிரசில் ஊற்றினதை நம்ம பார்க்குறோம். ஒரு காரியத்தை செய்யும்போது 2 வித விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்பர் 1, ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி சில ஐடியாஸை கொடுக்கும். இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு எதுவும் மாறி மாறி நம்ம மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும் இல்லையா. 2வது என்னென்னா, மனுஷங்க ஏதாவது நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பெண் வந்து அந்த பரிமள தைலத்தை அந்த வெள்ளை அந்த கொண்டு வரா, நல்லதம் அதை கொண்டு வரும்போது அவன் மனசு பேசியிருக்கும் இல்லையா, கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச ஒரு விஷயம் இதை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு மைண்டில் சில தாட்டு இருக்கலாம். மாம்சத்தில் இருந்த பிரகாரம் அப்படி இருந்திருக்கலாம். அதை கொண்டு வந்து உடைக்கும் போது ஜனங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வேஸ்ட் பண்ணிட்டியேம்மா, நீனே இதை விற்று தரித்திரக்காச்சும் கொடுத்துருக்கலாமே. அப்படி ஜனங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். எதையுமே அவருக்கு செவிகள் சாய்க்கவில்லை, எதையுமே அவளுக்கு கவனிக்கலை, எந்த வேர்ட்ஸும் அதை அவளை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஒரே எண்ணம், இயேசுவை நான் நேசிக்கிறேன், அந்த அன்பை நான் இப்படி வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அன்பை எந்த விதத்தில் வெளிப்படுத்துறீங்க? த வெரி எக்ஸ்பென்சிவ் திங் உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது, மிக விலையேற பெற்ற காரியம் என்ன? அது இயேசுவிடத்தில் கொடுக்கணும் நீங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃபாக இருக்கலாம், நம்முடைய சில்ட்ரனாக இருக்கலாம், நம்முடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். த பெஸ்ட் திங் ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ, த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அது ஆண்டவருக்கு தான் இல்லையா. அது எல்லாரும் நம்ம பின்பற்றுகிறோம். அதுதான் பைபிளில் சொல்லுது. த ஃபர்ஸ்ட் பார்ன், த ஃபர்ஸ்ட் திங், அப்புறம் த பெஸ்ட் திங் யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அது ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று வெளிக்காட்டுவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவரை நேசிக்கிறாயா, நீர் என்னை நேசிக்கிறாயா 3 times கேட்டார். யாருக்கிட்ட? பேதுருக்கிட்ட கேட்டு, நேசிக்கிறாய்? ஆமாம் ஆண்டவரே. நோ ஃபுல் ஸ்டாப், அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடல. நெக்ஸ்ட் ஆண்டவர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பா. இன்றைக்கி ஆண்டவரை நேசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வேலையை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அவருடைய வேலையை செய்தாதான், இப்படி ரிவர்ஸில் சொல்லலாம், தேவனுடைய வேலையை நம்ம செய்தாதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாடலை தான் நம்ம அடுத்ததாக பாடப்போகிறோம். பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இது ஒரு பாட்டாக நம்ம பாடக்கூடாது, யாவருக்கும் தெரிந்த பாடல், நிறைய பேருக்கு இது பிடித்த பாடலாக இருக்கலாம். இதை உணர்ந்தவர்களாய் உண்மையாகவே என் மனசுலேருந்து நான் ஆண்டவரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம்.
தனிமையா யாரும் காணாத நேரங்களில, யாரும் உதவி செய்யாத நிலைமையில, ஒரு மனுஷனுடைய ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்காத சூழ்நிலைமையில நாம் பல நேரங்களில் நம்ம லைஃப்ல நாம சந்தித்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய கண்கள் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தனிமையான நேரத்துல ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருந்தது. அவருடைய கரங்கள் நமக்கு நேராய் நீட்டப்பட்டது. அவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் நமக்கு நெருங்கி வந்தார், நம்மை அணைத்து கொண்டார். என்னை கண்ட தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா. நம் உலகமே எல்லாம் சுகத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு எல்லா மனிதர்களும், ஒருவேளை நாம இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராச்சும் ஏதோ ஒரு வியாதியினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்க முடியாதபடி ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில அந்த பாடுகள், நம்முடைய வியாதினால நம்முடைய சரீரம் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகளை இயேசு ஏற்கனவே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவர் பரிகாரியாய், இயேசுவின் ரத்தம், அவருடைய காயப்பட்ட தழும்புகள் இன்றைக்கு நம்ம சுகமாக்குகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, இன்னைக்கு கர்த்தர் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியே ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சுகத்தை விரும்புகிறவர்கள், சுகம் தேவை என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், சுகத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. எல்லா ஆண்டவரை நோக்கி ஏசப்பா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஜீசஸ், ஓ மகிமை நிறைந்தவர், உம் ஒருவருக்கே மகிமை. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நினைத்து, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. Oh hallelujah, mighty God, we thank you, we praise you. Thank you Lord for giving this time so far we worship you. உம்மை ஆராதித்து துதித்து பாடும்படியாக கர்த்தர் செய்த ஸ்லாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராய்ந்து முடியாத நன்மைகள், விவரிக்க முடியாத செயல்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள்,
வார்த்தைகளால் விவரிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியாய் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Glory to God. Hallelujah. Yes. இந்த ஆராதனையில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கிற யாவரும் நாங்கள் விசேஷித்த விதமாய் உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ எனி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றால் நீங்கள் எங்களுடைய நம்பர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் அண்ட் மெயில் ஐடி எல்லாமே எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூ கேன் காண்டாக்ட் அஸ். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I greet you in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I hope you do well. நீங்கள் யாவரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Thank God for this time. இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். We had a good time of worship. நாம் நல்ல ஆராதிக்கும்படியே கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்தார். And now we are going to listen the word of God. இப்பொழுது கூட நாம் வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். Prepare our heart to listen his voice. அவருடைய வார்த்தை கேட்க நீங்கள் இதயத்தை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். How many of you ready? எத்தனை பேர் நீங்க தயாராக இருக்கிறீர்கள்? Say hallelujah. Hallelujah. Today we are going to discuss on இன்றைய நாளில் கூட ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். the Lord we serve is He will rescue us. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். He will rescue us. நமக்கு விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Because of his protection we live. அவருடைய பாதுகாப்பு நிமித்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you read Daniel chapter 3 verse 17, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, if you are thrown into the blazing furnace, the God we serve is able to save us from it, and he will rescue us from your hand, O king. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். Here we can see the courageous of three young men. இந்த பகுதியில மிக தைரியமுள்ள 3 வாலிபர்களை குறித்து எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். They knew about our Lord Almighty. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்ததான வல்லமையை அவர் நன்றாய் அறிந்தவர்களாய் They don't want to compromise with anyone to betray the living God. தேவனாகிய கர்த்தரை காட்டிக் கொடுப்பதிலோ மறுதலிப்பதிலோ அவர்கள் முன் வரவில்லை. But every day they were doing one thing importantly. ஒவ்வொரு நாளும் அவர்கள் முக்கியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். What was that? In midst of all problems and critical situations, they did not fail to worship the Lord. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்கள் கடந்து வந்தாலும் தேவனை ஆராதிப்பதில் அவர்கள் தவறவில்லை. Hallelujah. Hallelujah. In midst of all dangers, boldly told one thing in front of the king, that பல ஆபத்து கட்டத்தில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜாவிற்கு முன்பதாக மிகுந்த தைரியத்தோடு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். That's what we have read before. அதைதான் முன்னாடி நம்ம வசனத்தில் பார்த்தோம். The God we serve is able to save us. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலிக்க வல்லவராய் How many of you have a courage to say this word? இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? Hallelujah. Hallelujah. Our God is living right now. நம்முடைய தேவன் அவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். He always save us. எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். They got victory because of their faithfulness. அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனிடம் காட்டின உண்மைதான். God rescued them from the great dangers. இந்த ஆபத்தான கட்டத்திலிருந்து இந்த 3 வாலிபர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். By them the name of the Lord was glorified. அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. Hallelujah. 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 Yes. If you show our faithfulness on God, ஆண்டவரிடம் நம்முடைய உண்மை வைராகியத்தை நாம் காட்டும் பொழுது we get miracle in our life. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை And பெற்றுக்கொள்கிறோம். also our Lord name will be glorified. ஆண்டவருடைய நாமமும் அதன் மூலமாய் Same மகிமைப்படுகிறது. thing happened to their life. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதே காரியம் நடைபெற்றது. Hallelujah. Hallelujah. Now we are going to discuss on that how our God will rescue us from all wicked and dangers. இப்பொழுது கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி எல்லாம் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க How போகிறோம். many of you ready to listen
listen this எத்தனை word? பேர் இதை கேட்க ஆயத்தமாய் காத்துக் Say கொண்டிருக்கிறீர்கள்? hallelujah. Hallelujah. First, he will rescue us from violent men. முதலாவதாக நமக்கு விரோதமாய் எழும்பும் கொடுமையான மனிதர்களிடமிருந்து கர்த்தர் நம்மை If you காப்பாற்றுவார். read Psalms chapter 18 verse 48 and 71 verse 4, say that who serves me from my enemies, who exalted me above my foes, from violent men you rescued me. சங்கீதம் 18:48 வசனம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிப்பீர். In Psalm 71 verse 4 says that deliver me, O my God, from the hand of the wicked, from the grasp of evil and cruel men. 71:4 வசனம், என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். Hallelujah. Hallelujah. In our life we have faced a lot of this kind of men in our life. இப்படிப்பட்ட மனிதரை நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் பார்த்திருக்கலாம். Hallelujah. Hallelujah. Now also we are facing. இப்படிப்பட்ட மனிதர்களை இப்பொழுது நம் வாழ்க்கையில சந்தித்து தான் கொண்டிருக்கிறோம். In future also we will be faced. எதிர்காலத்திலும் நாம் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்க கூடும். If you stand against them by our power and strength alone, we cannot overcome them. இந்த ஜனங்களை நம்முடைய சுய பலத்தினாலும் வல்லமையினாலும் நாம் எதிர்க்க நிற்க துணிந்தோமானால் அது நம்மால் கூடாது. But God has given his power to stand against them. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதற்கு. Hallelujah. He will rescue us from them. அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Even if you do good also, they will stand against us. நாம் அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாய் They இருக்கிறார்கள். are always filled by the corrupted mind. அவருடைய இருதய எண்ணங்கள் எல்லாம் சீர்கேடா நிறைந்திருக்கிறது. With evil mind. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாததாய் நிறைந்திருக்கிறது. They won't have any good attitude. ஒரு நல்ல எண்ணங்கள் அவர்களுக்குள் இருப்பதில்லை. Hallelujah. Hallelujah. If our God is with us, he will rescue from this kind of humans. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் இப்படிப்பட்ட ஜனங்களிடமிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. If you read Psalms chapter 43:1 says that சங்கீதம் 43:1 வசனம் இப்படியாய் சொல்கிறது, vindicate me, O God, and plead my cause against an ungodly nation, rescue me from deceitful and wicked men. தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி. Here also we can see one more person like them. இந்த இடத்துல ஒரு நபர்களை குறித்து குறிப்பிடப்பட்டதை பார்க்கிறோம். That is deceitful men. இந்த பகுதியில இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், என்னவென்றால் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. If God is with us, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் he will rescue us from this kind of evil people. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். One more verse, if you read Psalms 59 verse 2 says that deliver me from evildoers and save me from bloodthirsty men. சங்கீதம் 59:2 வசனம், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று. Here psalmist mention one person, just bloodthirsty men. இந்த பகுதியில சங்கீதக்காரர் ஒரு காரியத்தை எழுதப்பட்டு இரத்த பிரியமான மனுஷன் என்று. These people always ready to do anything. இப்படிப்பட்ட ஜனங்கள் எதையும் செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். For their benefit they ready to kill the people as well. மனிதர்களை கொலை செய்ய கூட அவர்கள் தயாரான நிலைமையில இருக்கிறார்கள். This is the one kind of evil spirit. இது ஒரு அசுத்த ஆவி என்று சொல்லலாம். They will be always violent. அவர்கள் எப்பொழுதும் பொல்லாதவர்களாய் They will இருக்கிறார்கள். always do evil things for us. எப்பொழுதும் நமக்கு துன்பங்களை பொல்லாப்பை செய்கிற ஜனங்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். Nowadays these are all people are increasing. இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்நாட்களில் அதிகரித்து தான் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. ஆமென். We are in end time. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். We have to adapt with our God alone. நாம் தேவனோடு மட்டும் நெருங்கி கிட்டி சேர வேண்டியது Then அவசியம். only he will help us to overcome this kind of people. அப்பொழுதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி How many செய்வார். of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah.
Hallelujah. Amen. If we are in God's side, He will rescue from this kind of people. நாம் தேவன் பட்சத்தில் இருப்போமானால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களிடமிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். Second thing, He will rescue us from our enemies. இரண்டாவது காரியம், நம்முடைய எதிரியிடமிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. In Psalms 31 verse 15 says that my times are in your hand. Deliver me from my enemies and from those who pursue me. சங்கீதம் 31:15 பார்க்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்புவியும். We have to know only clearly that Satan alone is our enemy. நாம் அனைவருக்கும் ஒன்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், சாத்தான் ஒருவரே நமக்கு எதிராளியாய் If காணப்படுகிறார். you read one more verse, Psalms chapter 7 verse 2 says that they will tear me like a lion and rip me to pieces with no one to rescue me. சங்கீதம் 7:2 பார்க்கிறோம், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். Hallelujah. Hallelujah. Our enemy is like a lion. He will be waiting for us to tear us and destroy our soul. நம்முடைய எதிராளியானவன் சிங்கத்தை போல நாம் எப்பொழுது நம்மளை அழிக்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறவனாய் You know, இருக்கிறான். sometime what will happen? சில நேரங்கள் என்ன நடக்கிறது என்றால், Satan will make some people to raise against us. சில நேரங்களில் சாத்தான் மனிதர்களை ஏவி மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படும்படியாய் அவன் செய்கிறான். If a person corrupted by Satan, he will act like enemies of God's people. ஒரு மனிதன் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவான், ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட அவன் ஆரம்பித்து விடுகிறான். Satan will always make people to stand against God's people. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் எப்பொழுதுமே அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இருக்கிறான். So if they come against us with our power and strength, we cannot chase and overcome them. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஏவப்பட்டு நமக்கு விரோதமாய் செயல்கள் படுகிறவர்களோடு நாம் சுய பலத்தினால் போராடி ஜெயிக்க முடியாது. That's why psalmist asking help from God. எனவேதான் சங்கீதக்காரன் வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய உதவியை நாடி அதை வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். Same way we have to seek His help. அதே போல நாம் தேவனை நோக்கி வேண்டி அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Same way we have to ask His power to fill us. அவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படும்படியாய் அவரிடம் ஜெபிக்க வேண்டியது Then அவசியம். only we can overcome our enemies. அப்பொழுது நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு It may be the Satan, அது பிசாசானவனாய் இருக்கலாம், and it may be the people. ஜனங்கள் மூலமாய் அவன் செயல்படுகிறவனாயும் இருக்கலாம். Hallelujah. Hallelujah. If we are filled with the power of the God, we will overcome them. தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போமானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். That's why the psalmist confidently says in Psalms 37 verse 40, the Lord helps them and delivers them. He delivers them from the wicked and saves them because they take refuge in Him. சங்கீதம் 37:40 கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். Here with confidence psalmist says that the Lord helps us and delivers us. இந்த பகுதியில சங்கீதக்காரன் மிக தெளிவாய் உறுதியாய் சொல்கிற காரியம், தேவன் எங்களுக்கு உதவி செய்வார், என்னை விடுவிப்பார் என்று மிக தெளிவாய் குறிப்பிடப்பட்டுள்ளதை If you have பார்க்கிறோம். faith on God and faithfully follow the Jesus Christ, நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து அவரை உறுதியாய் நாம் பின்பற்றுவோமானால் we will be delivered from this kind of wicked people of enemies. பொல்லாத எதிராளிகள் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். Why? Because we put trust on God. ஏனென்றால் நாம் தேவன் மேல் நாம் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். So God never put us into shame. எனவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விடுவதே இல்லை. He never put us down. நம்மை ஒருபோதும் கீழே தள்ளுவதில்லை. He is always our strength. அவர் எப்பொழுதும் நமக்கு பலனாய் இருக்கிறார். So what we have to do? எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், If you read Psalms chapter 97 verse 10 says that let those who love the Lord hate evil, for He guards the lives of His faithful ones and delivers them from the hand of the wicked. பொல்லாத எதிராளிக்கிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக வசனத்துல பார்க்கிறோம் 97:10 கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். If you love Jesus,
நாம் தேவனை உண்மையாய் நேசிக்கும் பொழுது we hate evil. அசுத்த காரியத்தை நாம் வெறுப்போம். If we love Jesus, இயேசுவை நாம் உண்மையாய் நேசிப்போமானால் he will save our soul. அவர் நம்முடைய ஆத்துமாவை If காப்பாற்றுகிறார். we love Jesus, இயேசுவை நாம் நேசிப்போமானால் he will deliver us from the hand of the wicked. பொல்லாதவர்களின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். Not only this, he will rescue from our enemies. நம்முடைய எதிராளியின் கையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். Hallelujah. 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 Amen. We don't know who will rise against us. நமக்கு விரோதமாய் யார் எழும்புவார் என்று நமக்கு It தெரியாது. may be the closed ones. நம்மோடு நெருங்கி இருக்கிற நபராய் கூட அவர்கள் It may இருக்கலாம். be the friends. நம்முடைய நண்பர்களாய் It இருக்கலாம். may be the family members. குடும்ப நண்பர்களாய் இருக்கலாம். Whoever it may be. அது யாராய் இருந்தாலும் சரி. If Satan will corrupt them, சாத்தானால் அவர்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது if they filled by Satan's power, சாத்தானின் வல்லமையால் அவர்கள் நிரப்பப்படும் பொழுது they will be our enemies. நம்முடைய எதிராளியாய் அவர்கள் If you மாறிவிடுகிறார்கள். have a God's power, நீங்கள் தேவனுடைய வல்லமையை we வைத்திருப்பீர்கள். will overcome by the power of Jesus Christ. இயேசுவின் வல்லமையால் அதை மேற்கொள்வோம். How many of you believe that? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? Say hallelujah. Hallelujah. Third thing, he will rescue our soul from the grave. மூன்றாவது காரியம், தேவன் நம்மை பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மை If விடுவிக்கிறார். you read Psalm chapter 49 verse 15 and 16 verse 10 says that, but God will redeem my life from the grave, he will surely take me to himself. And chapter 16 verse 10, because you will not abandon me to the grave, nor will you let your holy one see decay. சங்கீதம் 49 அதிகாரம் 15 வசனம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிட்டு மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். 10 வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி. According to this word, இந்த வார்த்தையின்படி he done marvelous things to us. ஆண்டவர் ஆச்சரியமான விசேஷிதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு That is செய்திருக்கிறார். saving our soul from grave. என்னவென்றால் பாதாளத்தின் வாசல், பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றி இருக்கிறார். No one can do these things. ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு செயலை கர்த்தர் செய்திருக்கிறார். He alone can do. ஆண்டவர் ஒருவரே அதை செய்து முடிக்க முடியும். Why? Because he is a creator. ஏனென்றால் சகலத்தையும் படைத்தவர் அவராயிருக்கிறார். He alone created us special from all other creatures. இந்த உலகத்தில் உள்ள சகல படைப்புகளை பார்க்கிலும் மனிதர்களை கர்த்தர் விசேஷித்தமாய் He படைத்திருக்கிறார். kept great one in human. மனிதர்களுக்குள்ள ஒரு சிறந்த விசேஷித்த தன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். That is imperishable soul. அது என்னவென்றால் அழியாத ஆத்துமாவாய் இருக்கிறது. When God created human, God wanted human to be with him always. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது மனிதன் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். It shows how God loved him. இது எந்த அளவுக்கு ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. But because of his disobedience, he left everything. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் His காணப்பட்டான். soul got perished. அவனுடைய அழிவில்லாத ஆத்துமா அழிந்து போகிற தன்மை கொண்டதாய் மாறிவிட்டது. It was belonging to hell. அது பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் சேர வேண்டிய ஆத்துமாவாய் This மாறிவிட்டது. place was prepared for Satan alone. அந்த பாதாளமும் நரகமும் சாத்தானுக்காக படைக்கப்பட்டதாய் இருந்தது. When man fallen down, his soul got corrupted. மனிதன் கீழ்ப்படியாமையினால விழுந்து போகும்போது அவனுடைய ஆத்துமா அது கொள்ளையிடப்பட்டதாய் காணப்பட்டது. It got spoiled, filled with sins. அவனுடைய ஆத்துமா அழிக்கப்பட்டு அது முழுவதுமாய் பாவத்தினால் நிரப்பப்பட்டதாய் இருந்தது. Unless until it gets saved alone, it will go to the God's presence. அழிந்து போகிற பாவம் நிறைந்த அந்த ஆத்துமா தேவனால் காப்பாற்றப்படும் பொழுது மட்டும்தான் தேவ சமூகத்தில் மீண்டும் செல்ல முடியும். Then only he will become a God's person. அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய பிள்ளையாய் அவன் மாற முடியும். That's why psalmist beautifully says that, அதைதான் சங்கீதக்காரன் மிக அழகாய் தெளிவாய் சொன்ன but விஷயம். God will redeem my life from the grave, he will surely take me to himself. ஆண்டவர் இந்த பாதாளத்திலிருந்து என்னை விடுவித்து அவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்று வசனத்தில் If பார்க்கிறோம். he is saved by God, we will become a holy person. நாம் தேவனால் ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனால் காப்பாற்றப்படும் பொழுது நாம் பரிசுத்தமானாய் மாறுகிறோம். If we are holy, God never allows us to be destroyed. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறிவிட்டால் நம்மை அழிப்பதற்கு கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார். So one of the main blessing which we got from the God is that our soul God saved.
ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்னவென்றால் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. How many of you are happy that? எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா This is இருக்கீங்க? the main important things which we got from the Lord. இதுதான் ரட்சிக்கப்பட்ட நாம பெரிய விதமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. If we not get our soul to be saved, we won't be participate in heaven. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாவிட்டால் நாம் பரலோகத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலையாய் காணப்படும். Hallelujah. Hallelujah. How many of you believe that? If you read Psalms verse 30, if you read Psalms chapter 30 verse 3 says that according to this verse we are about to go to the grave. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நாம் பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய நபர்களாய் இருந்திருக்கிறோம். Here psalmist clearly says that the Lord brought up from the grave. ஆனால் சங்கீதக்காரன் இங்கு தெளிவாய் சொன்ன விஷயம் என்னவென்றால் அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். He saved us in our life. நாம் உயிரோடே நம்மை காத்திருக்கிறார். Because of that only we live in Christ. எனவேதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. 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 Yes. Our inner man got saved. நம்முடைய உள்ளான மனிதன் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறான். That is the great blessing we got from the Lord. இது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் But இருக்கிறது. what God expect from us and what we have to do and when God rescue us. ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை எப்படியாய் காப்பாற்றுகிறார் என்றால், First thing we should fear the Lord. முதலாவது காரியம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் If இருக்க you வேண்டும். read Psalms chapter 33 verse 18 clearly said that but the eyes of the Lord are are on those who fear him, on those whose hope in his unfailing love. சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று எழுதப்பட்டுள்ளது. This is the one of the main characters which God expects from us. இந்த குணாதிசயம் தான் முக்கியமான குணாதிசயமாய் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். That is fear of the Lord. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். If we have a fear on God, our souls will get saved. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறதா இருக்கிறது. Second thing what we have to do, இரண்டாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் we என்றால், should have a strong faith on that our salvation comes from him alone. இரண்டாவது காரியம் நமக்கு ரட்சிப்பு தேவனிடமிருந்து மட்டும்தான் வருகிறது என்று உறுதியாய் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If you read Psalms chapter 62 verse 1 says that my soul finds rest in God alone, my salvation comes from him. சங்கீதம் 62:1 தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். You have to have this confidence in your mind always. இந்த உறுதியான நம்பிக்கை உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். This is one of the greatest happiness in our lives. இதுதான் ஒரு உண்மையான மிகப்பெரிய சந்தோஷம் நாம் நம் வாழ்க்கையில பெற்றிருப்பது. Hallelujah. 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 Amen. We should have a fear of the Lord. நாம் தேவன் மேல பயமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். My salvation comes from him alone. நமக்கு வருகிற ரட்சிப்பு அது அவரிடத்திலிருந்து வருகிறது. Because of that only we have departed from the grave. இப்படி நாம் இருக்கும்போதுதான் நாம் பாதாளத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாய் நாம் வருகிறோம். Third thing, we should have a strong faith that our hopes comes from him. மூன்றாவது காரியம் என் நம்பிக்கை கர்த்தரிடம் இருக்கிறது. Psalmist clearly written that beautifully in chapter 62 verse 5 that find rest O my soul in God alone my hope comes from him. சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Hallelujah. 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 My hopes comes from him. நமது நம்பிக்கை அது நாம் விரும்புகிறது நம்புகிறது அவரால் வருகிறது. How beautifully he described. எப்படி அழகாய் அவர் விவரித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். How many of you having this kind of attitude in your life? இப்படிப்பட்ட எண்ணங்கள் நோக்கங்கள் உங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? Hallelujah. Hallelujah. My hopes comes from him alone. என்னுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து வருகிறது. If he gives hope within us, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ளாய் கொடுக்கும் பொழுது we will chase everything in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் போராடி மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். We will overcome everything in our life. எல்லாவற்றையும் மேற்கொள்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. 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 Amen. We always have a faith on that our hope, faith, help, goodness,
wealth, protection, power, strength, earthly blessing and heavenly blessing, etc., etc. We can continuously we can tell all the blessing which we get from God. Everything we will get from the Lord only if you have hope within you. உங்களுக்குள்ளாய் அந்த விசுவாசம் இருக்கும்போது நமக்கு தேவையான அந்த நம்பிக்கை, நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உலக செல்வாக்குகள், பாதுகாப்புகள் சகலத்தையும் ஆண்டவர் அவரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Not only is saving our soul, அவர் நம்முடைய ஆத்துமாவை மட்டும் காப்பாற்றுகிறவராய் இல்லை, he gives all the blessings and protection in our earthly life. நம்ம இந்த உலக வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Why? Because he is so concernous. ஏனென்றால் நம்மேல் அவ்வளவு கரிசனை உள்ள தேவனாய் அவர் How இருக்கிறார். many of you believe that? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? Because of that only in midst of all the dangers we are alive. இந்த காரணத்தினால் தான் நாம் இப்பொழுது சமுதாயத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலைமையில நாம் பாதுகாப்போடு உயிரோடு நாம் காணப்படுகிறோம். In Psalm 66 verse 9 says that he has preserved our life and kept our feet from slippings. சங்கீதம் 66:9 அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். Hallelujah. Hallelujah. God has kept our souls alive. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். In Psalms chapter 72 verse 13 clearly say that he will take pity on the weak and the needy and save the needy from death. 72ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். God saves the souls of pity, weak and needy people. எளியவனுடைய ஆத்துமாவை, தேவைப்படுகிறவருடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். My dear God's people, அன்பான தேவ ஜனங்களே, don't worry about anything. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். The God one who serve, he always rescues all from all the wicked and evil things. நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் சகல பொல்லாப்பான நேரங்களிலும் காலங்களிலும் நபர்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். He never underestimate anyone. நாம் ஒருவரையும் ஆண்டவர் தாழ்த்தி நோக்குவதே கிடையாது. He never looks our outward appearance. நம்முடைய வெளி தோற்றத்தை கர்த்தர் பார்த்து மதிப்பிடுவது இல்லை. He never looks our status. நம்முடைய திறன் திராணி எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பதில்லை. If you are humble before God, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமானால் he will do anything for you. உங்களுக்காக எதையும் அவர் செய்ய தயாராக இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? He has given his own life for us. ஏனென்றால் தன்னுடைய ஒரே வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வாழ்ந்து அவர் தியாகமாய் கொடுத்தார். He sacrificed himself for us. தன்னையே தியாகமாய் நமக்காக அர்ப்பணித்தார். He is always there for us to help. எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you believe that? எத்தனை பேர் இதை He will நம்புகிறீர்கள்? rescue your soul from the grave. பாதாளத்திலிருந்து உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாக்கிறார். This is the greatest things which we cannot get from anywhere in the world. இந்த உலகத்திலே எங்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது ஒன்றுதான். Hallelujah. Hallelujah. Fourth thing what we are going to discuss on, நான்காவது காரியம் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் he will என்றால், rescue us from the deadly pestilence. கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து பாதுகாக்கிறார். If you read Psalm chapter 91 verse 3 says that surely he will save you from the fowler's snare and from the deadly pestilence. சங்கீதம் 91:3 நாம் யாவருக்கும் தெரிந்த வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். If you read one more verse, Deuteronomy chapter 7 verse 15 also say that உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய நோய்களில் ரோகங்களில் ஒன்று முன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். If you read one more verse, Psalm chapter 91 verse 6 also says that nor the pestilence that stalk in the darkness nor the plagues that destroy at midday. சங்கீதம் 91:6ஆம் வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதீர்கள். These are all the encouraging words in this time. இக்காலத்துல நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளா இந்த வசனங்கள். If you read one more verse, Psalm chapter 103 verse 3 also says that who forgives all your sins and heals all your disease. சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Hallelujah. Hallelujah. Nowadays people are so
cared about this virus. இந்த வைரஸ் தாக்குதலினால மனிதர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். As we are God's people, clearly one thing we should know that ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா behind this இருக்கிறது. there is a purpose. இதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God is giving awareness to us to work more for the extent of His kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை விரிவுபடுத்தும்படியாய் அதற்காய் பாடுபடும்படியாய் உழைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து He is கொண்டிருக்கிறோம். going to come soon. இயேசு சீக்கிரம் வர போகிறார். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசித்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. Amen. Before that He is preparing us to get ready for go and receive Him. அதற்காக தான் நாம் ஆயத்தப்படுத்துகிற காலமாய் இது ஆண்டுடைய சமூகத்துல பல மணி நேரங்கள் நாம் செலவிட்டு வருகைக்கென்று நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். Hallelujah. Amen. Before that, according to His promise, what are all written in the Bible, everything must be happen. வேதத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அதெல்லாம் நடந்து ஆக வேண்டும். Through His word, through His mouth, He has told. அவருடைய வாயினாலே ஆண்டவர் கடைசி காலத்தில் நடைபெறும் சம்பவங்களை அவர் எடுத்துரைத்தார். In Matthew chapter 24 verse 7, Jesus clearly said that what will happen in end time. 24ஆம் அதிகாரம் மத்தேயுவில் 7ஆம் வசனத்துல எல்லாம் என்னென்ன காரியங்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்பதை குறித்து இயேசுவானவர் சீஷர்களுக்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Listen carefully. Nation will rise against nation and kingdom against kingdom. There will be famines and earthquake in various places. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். Already God has revealed everything before. ஏற்கனவே ஆண்டவர் முன்னதாக எல்லாவற்றையும் உரைத்து விட்டார். So as a people of God, we have to have awareness for this kind of situations. எனவே தேவனுடைய ஜனமாகிய நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமை குறித்து நாம் ஆயத்தமாய் நல்ல விவரமாய் இருக்க வேண்டியது அவசியம். We have to work hard as soon as possible. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கடினமாய் உழைத்து தேவனுடைய வருகைக்கு என்று நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Hallelujah. 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 Amen. We have to spread the gospel to ungodly people to make them to the kingdom of God. ஆண்டவரை அறியாத ஜனங்களிடம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாய் அதற்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So as a people of God, seeing this kind of things, we should not get panic. இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் பயந்துட விடக்கூடாது. Why? Because God has revealed everything before. ஏனென்றால் ஆண்டவர் முன்கூட்டியே சகலத்தையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். Everything is there in our heart. நம்முடைய இருதயத்திலும் அதெல்லாம் படித்து அறிந்து வைத்திருக்கிறோம். So we have to get ready to meet Him in second coming of Jesus. எனவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி இயேசுவின் வருகைக்கென்று நம்மை ஆயத்தமாக்கி அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். Hallelujah. Hallelujah. It does not leave us alone and with sickness. நம்மை பலவீனத்தோடு ஆண்டவர் ஒருபோதும் விடுவதே இல்லை. Hallelujah. Hallelujah. He is a healer. அவர் சுகமாக்கும் வைத்தியராய் He இருக்கிறார். knows each and every part of our bodies. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Without His knowledge, nothing will happen. அவருடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில அது நடைபெறுவதே இல்லை. We should not get fear on anything. எனவே எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் How many of இல்லை. you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Amen. Hallelujah. Amen. When He is in earth, He healed many people. அவர் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது अनेक வியாதிஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்கினார். He healed every disease and sicknesses. எல்லா சுகவீனமாய் வந்த எல்லா மனிதர்களையும் கர்த்தர் சுகப்படுத்தினார். If you read Matthew chapter 9 verse 35, Jesus went through all the town and villages, teaching in their synagogue, preaching the good news of kingdom and healing every disease and sickness. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். Hallelujah. Hallelujah. Though He died but He rose again on third day, still He alive. அவர் மரித்தார்,
உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனுள்ளவராய் How many of you believe that எத்தனை பேர் இதை His power is still working on those who believe Him and those who follow Him? அவருடைய வல்லமையானது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதா இருக்கிறது. For our sin He sacrificed Himself. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன்னை தியாகமாய் ஒப்புக்கொடுத்தார். He delivered from all our sicknesses and disease. நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்கினார். If we wash by His blood, we will be healed from all diseases. அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்படுவோமானால் நம் சகல நோய்களும் நம்மை விட்டு அது நீங்கி போகிறதா. He is alone will give forgiveness for our sin. நம்முடைய பாவத்திற்கு அவர் ஒருவரே மன்னிப்பை கொடுக்க வல்லமை உள்ளவர். He is alone has authority to forgive our sin. அவர் ஒருவருக்கே எல்லா அதிகாரமும் உடையவராய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? In 1 Peter chapter 2 verse 24 says that He Himself bore our sin in His body on the tree so that we might die to sins and live for righteousness, but His wounds you have been healed. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம், நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Hallelujah. Hallelujah. Though He died, அவர் மரித்தார், but we are healing by His wounds. அவருடைய தழும்புகளால நாம் சுகமாகி How கொண்டிருக்கிறோம். many of you believe that? எத்தனை பேர் இதை If you நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? believe that, you will receive the mighty power right now. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த வல்லமை இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் நீங்கள் You may go பெற்றுக்கொள்வீர்கள். through a lot of heavy sicknesses in your bodies. உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதிகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். It may be serious. அது மிக கொடியதான ஒரு சீரியஸ் கட்டத்திற்குள்ளாய் If செல்லலாம். you have faith on the blood of Jesus Christ, இயேசுவின் இரத்தத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் by the power of the Jesus Christ, you will be healed. இயேசுவின் வல்லமையால் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். Right now you will receive the power of the Holy Spirit. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. You will be healed by the blood of the Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால நீங்கள் How many சுகமாக்கப்படுவீர்கள். of you believe that? எத்தனை பேர் இதை Don't விசுவாசிக்கிறீர்கள்? care about any diseases or sicknesses. எந்த வியாதியை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Doctor may forsake you. ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிடலாம். They left their hope on you. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள்ளாய் அவர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம். Because of that you can go through the fearful situations. அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதினால நீங்கள் பயமுள்ள வாழ்க்கை கட்டத்திற்குள்ளாய் நீங்கள் சென்றிருக்கலாம். Right now, by the power of the Jesus Christ, I prophesy you, by His wound you will be healed. இப்பொழுது இந்த நிமிஷமே இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்கள் சரீரங்களில் வைக்கப்பட்டு இன்றைய நொடியில ஆண்டவர் ஒரு சுகத்தை கர்த்தர் Right now, தருவாராக. if you pray in the name of the Lord Jesus Christ, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் you will receive the healing right now. இயேசுவின் நாமத்தின் வல்லமை உங்களுக்கு சரீரங்களில் சென்று சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். The healing power will come and heal in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் வல்லமை அவருடைய நாமத்தின் பேர்ல இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி சுகப்படுத்தும். No deadly pestilence will attack you. எந்த பாழாக்கும் கொள்ளை நோயும் உங்கள் சரீரத்தை தொடாது. Hallelujah. Hallelujah. You will overcome everything by the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால சகலத்தையும் நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் Still இருக்கிறீர்கள். alive. அவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் He இருக்கிறார். will always there for you to rescue from this kind of deadly situations. இப்படிப்பட்ட பாழாக்கும் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை My dear விசுவாசிக்கிறீர்கள்? God's people, தேவனுடைய ஜனங்களே, never ever get scared in your heart. உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயத்தோடு பதத்தோடு இருக்க வேண்டாம். He is our strength. அவர் நமக்கு பலமாய் இருக்கிறார். He will fill by His power. அவருடைய வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் How இருக்கிறார். many of you believe that? எத்தனை பேர் இதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? If He is with us, அவர் நம்மோடு இருப்பாரானால் we will overcome everything which are all standing against us. நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. 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 If you feel any sicknesses in your body, உங்கள் சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்குமானா boldly you can say that நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு சொல்லலாம்,
by the name of the Lord Jesus Christ, go away from my bodies. இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தை விட்டு அகன்று போகட்டும் என்று மிகுந்த தைரியத்தோடு நீங்கள் கட்டளையிடுங்கள். At the moment you will receive the healing from God. அந்த நிமிஷமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Why? Because he will always there for you to rescue us. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும்படியாய் தப்புவிக்கும்படியாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Don't believe any human. மனிதர்களை நம்ப வேண்டாம். Don't believe any medicines. மருந்துகளை நீங்கள் முற்றிலுமாய் நம்பி விடாதீர்கள். Hallelujah. More than medicine, more than human power, our Lord Jesus Christ is almighty. ஆமென். மருந்துகளை காட்டிலும் மனிதருடைய சக்தியை காட்டிலும் தேவன் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். How many of you believe that? ஆமென். Let's close your eyes. I want to pray for you. கண்களை மூடுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறேன். இந்த நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு கொடுத்தீங்க, நல்ல வேத வசனங்களை கேட்கும்படியாய் தேவன் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா தீமை நின்றும் பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், என்ன நடக்குமோ என்ற ஒரு சோதரம் சூழ்நிலைமை மனதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்கிறவர். எங்களுக்கு பொல்லாத ஆண்டவரே சோதரிக்கிறோம் மனுஷனிடத்திலிருந்து, அப்பா சோதரம் தீமையான மனுஷனிடத்திலிருந்து, அப்பா எங்களுக்கு எதிராளிகளிடம் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத நோய்களில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்க நீர் போதுமானவராக இருக்கு. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள்ளாய் விசுவாசத்தை கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆசீர்வதியும். இருதயத்தில் சமாதானத்தை கொடும், இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கொடுங்க. எல்லா போராட்டங்களையும் பிசாசின் கிரிகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா சோதர, நீர் எங்களோடு இருக்கிறீங்க. ஆண்டவர், எது நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி சித்தம் இல்லாமல் நடப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவரே வியாதியோடு பலவீனங்களோடு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருப்பாங்கன்னா இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு கூட நம்பிக்கை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்துக்கு பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஆணித்தனமான ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ள கொடுப்பீராக. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். முக்கியமாக எங்களுடைய சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும், தேவையை கர்த்தர் சந்தியும். சுகவீனத்தோடு இருப்பாங்க, இப்பொழுதே கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவளை மீட்கும்படியாய் ஜெபிக்கிறேன், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துணையாயிருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், முக்கியமான சபை மக்களோடும், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். இதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.